நாமத்தினாலே ஆமென். பாலான மொபைல் ஃப்ரீ உங்களுக்கு. சரியா? சரி, ரெண்டு பேராக பார்த்துக்கோங்க ஃபேஸ் டு ஃபேஸ். நம்பர் இப்படி திரும்பி இப்படி திரும்பிக்கோங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம செய்வோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஓகே. நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா உங்கள் இடது கையை இருப்பா, எல்லாம் இப்போ திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு டைம் கொடு கொஞ்ச நேரம். ஓகே. ரெடியா? ரைட். சார், நம்பர் 1 அப்படி சொல்லும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டை ஆப்போசிட் சைடு அவங்க முன்னாடி காமிக்கணும். நல்லா கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், இடது கையை அவங்களுக்கு நேராக இப்படி நீட்டணும். சரியா? நம்பர் 2 அப்படிங்கும்போது இந்த ஆள்காட்டி வரல அவங்க உள்ளங்கையில் வைக்கணும். வலது. நம்பர் 2 அப்படின்னு சொன்னால் உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்கிற பாயிண்டிங் ஃபிங்கரை அவங்க கை மேலே இப்படி வைக்கணும். வச்சிட்டிங்களா அக்கா? புரிஞ்சுச்சா? 1 அப்படின்னா அவங்கள நோக்கி லெஃப்ட் ஹேண்டு, 2 அப்படின்னா அவங்க கை மேலே நம்மளுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை வைக்கணும். 3 சொல்லும்போது உங்கள் கையை எடுக்கணும், அவங்க விரலை பிடிச்சிடணும். 3 சொல்லும்போது உங்கள் ஆள்காட்டி விரலை எடுத்துடணும். உங்கள் விரலை நீங்கள் எடுக்கணும், அவங்க விரலை நீங்கள் பிடிக்கணும். புரியுதா? ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? ஒரு ட்ரையல் விளையாடுவோம். நம்பர் 1, நம்பர் 2, 3. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுதான் கேம். சரி, கேம் புரிஞ்சுதா? ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். சரிங்களா? 1, 2, 3. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். நம்பர் 1, 2, 3. ஓகே, ஃபைனல். ஆண்டி, உங்களுக்கு யாருமே பேர் இல்லையா? சிச்சோ, எப்போ யாராவது ஒருத்தங்க கம்பெனி கொடுங்களேன் ஆண்டிக்கு யாராச்சும். அந்த பாப்பா சீக்கிரம் கம் ஃபார்வர்ட். வெரி குட். ஓகே, ரைட். 1, 2, 3. ஓகே, ஃபைன். நம்ம எத்தனை தடவை விளையாண்டோம்? 4 தடவை விளையாண்டோம். 4 தடவையும் அவங்க விரலை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 முறையும் உங்கள் ஆப்போனண்ட்டுடைய விரலை பிடிச்சவங்க. 3 முறை பிடிச்சவங்க? 2 முறை. சூப்பர். ஒரே ஒரு முறை? அது ட்ரையலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் இந்த கேம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம குடும்ப வாழ்க்கையில் எதை பிடிக்கணுமோ அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, எதை விடணுமோ அது ஈஸியாக விட்டுட்டு போங்க. நம்ம குடும்பம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். பல நேரங்களில் நம்ம விட வேண்டியதை பிடிச்சிட்ருக்குறோம், நம்ம விட வேண்டியதை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்ருக்குறோம். ஆனால் பல நேரங்களில் பிடிக்க வேண்டிய காரியங்களை, பிடிக்க வேண்டிய காரியங்களை நம்ம பிடிக்க மாட்டேங்கிறோம். ரைட். உங்களெலாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நாங்கள் யுனைடெட் விபிஎஸ் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் சில்ட்ரன் அண்ட் யூத் மத்தியில் பல ஆண்டுகளாக நாங்கள் பணி செய்து வருகிறோம். குறிப்பாக சில்ட்ரன் அண்ட் யூத்துன்னு சொன்னால் நாங்கள் நிறைய கதை சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு கதை சொன்னால் பிடிக்குமா அல்லது கதை விட்டா பிடிக்குமா? எது பிடிக்கும் உங்களுக்கு? கதை சொன்னால் பிடிக்குமா, கதை விட்டா பிடிக்குமா? சரி, இப்படி தான் ஒரு யூத் ஒரு ஃபேமிலி ரிட்ரீட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருந்தாங்க. அங்கே இந்த சீஃப் கெஸ்ட்டை அழைச்சவங்க அங்கே போய் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறையா பேச ஆரம்பித்தாங்க ரிட்ரீட்டில். ஐயாட்ட அழைச்சவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் பேசலான்னு கேட்டுக்கிறாங்க. ஐயா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி, அது டைமெல்லாம் இல்லைங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தா ஒரு அரை மணி நேரம் அவர் பேசியிருக்கிறார்.
அப்போ மக்கள் ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப அப்படியே எந்த அசைவும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. உடனே பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு அரை மணி நேரம் பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் கிராஸ் ஆயிடுச்சு. அப்போவும் அந்த மக்கள் மத்தியில் எந்த ஒரு சலனமும் இல்லை, ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உற்சாகமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. உடனே பேசிகிட்டு இருக்கிறவருக்கு இன்னும் உற்சாகமாகிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரம் பேசுகிறார். எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு அம்மா அப்படியே மெதுவாக அப்படியே சைடில் திரும்பி பார்த்தாங்க. யார்? அவங்க கணவரை பார்த்தாங்க. கணவர் வந்து அப்படின்னாரு. அப்படின்றதுக்குள்ளே தான் பிரசங்கியாருக்கு வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்குது. சரி, இப்போ தானே லைட்டாக கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்துருக்குது, இன்னொரு 1/2 hour பேசலான்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பேசிட்டார். 2 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே எல்லாம் கொஞ்சம் சலனங்கள் வர ஆரம்பித்தோடனே நம்ம அண்ணன் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நம்ம அண்ணன் மாதிரி ஒருத்தர் டக்குன்னு எந்திரிச்சு வேகமாக வெளியில் போயிட்டார். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு என்னன்னே தெரியல, புரியவே இல்லை ஒன்றுமே. வேகமாக அண்ணன் வெளியில் போய் ஒரு காரை திறந்து உள்ளே AK-47 கன்று எடுத்துகிட்டு நேராக உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்த உடனே இந்த பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு அப்படியே கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒருத்தர் இவ்வளோ நேரம் அமைதியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், திடீர்னு வெளியில் போய் ஒரு AK-47 கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லி பயங்கரமாக பயந்துட்டு இருந்த ஒரு சொல்ல கன் எடுத்து நேராக குறி வச்சார். யாரை குறி வச்சார்? யாரை குறி வச்சார்? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் இல்லை, உங்களை யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்து குறி அப்படியே திரும்பிச்சாமா. அந்த மாதிரி நிலைமையை நிச்சயமாக நாங்கள் தரமாட்டோம். மிக விரைவாக இந்த ப்ரோக்ராம்ஸை நாங்கள் முடிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ரைட், இப்போ ஒரு சில நம்ம கனெக்ஷன்ஸ் அப்படின்ற பைபிள் கனெக்ஷன்ஸ் கேம் நம்ம விளையாட போகிறோம். இப்போ டிஸ்பிளேயில் ஒரு சில பிக்சர்ஸ் நமக்கு தெரியும். அந்த பிக்சர்ஸில் ஒரு இடம், திருமறையில் இருக்கிற ஒரு இடமோ அல்லது பெயரோ அல்லது ஒரு கேரக்டரோ இருக்கும். அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம். ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுருங்க. ஃபாஸ்ட்டாக. ஓகே, இது ஒரு இடத்தின் பெயர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஆமாம், ஒரு இடத்தின் பெயர். அண்ணே மைக் ஒன்று கொடுங்க. ஒரு இடத்தின் பெயர். பெத்லஹேம். அடுத்து ஓகே, அடுத்து நான் படுத்திருக்கிறது. இதுவும் ஒரு இடத்தின் பெயர். ரொம்ப ஈஸி, அது கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு இடத்தின் பெயர் ரொம்ப ஈஸி. வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அடுத்தது ரைட், இது ரொம்ப ஈஸி. இது ஒரு ஊரின் பெயர். ஒரு ஊரின் பெயர். மெட்ராஸா? ஏங்க எம்ல மெட்ராஸா? மதுரை கூட இருக்குதுங்க எம்ல. ஒரு ஊரின் பெயர். அதாவது படம் கிளியரா இல்லைன்றாங்க. எம்மு அந்த அது வந்து மாவு, அது வந்து ஒரு ஊருக்கு போகிற பஸ் வேறு. எம்மாவூர். வெரி நைஸ், குட் குட். அடுத்தது இதுவும் ஒரு ஊரின் பெயர், ஒரு நாட்டின் பெயர். ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லை, நல்லா பாருங்க. ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கிறது என்னது? ஓகே, ரொம்ப ஈஸி. நான் தான் பக்கத்தில் இருக்கேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு நான் பட்டர் நான். கானான். கா நான், கா விடுறாங்க, கா நான். ஓகே, அடுத்தது அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா. இது ரொம்ப ஈஸி. ஒரு நபரின் பெயர். ஈசாக்கு. குட். இதுவும் ரொம்ப ஈஸி. ஒரு இடத்தின் பெயர். எரிகோ. ரைட், டியூன் ஆயிட்டீங்க பாருங்க. அடுத்தது இது கரெக்டாக சொல்லுங்க. அடுத்து இன்னொன்று வரும். ஓகே, வெரி குட். இது ஒரு ஊரின் பெயர். இது ஒரு ஊரின் பெயர்.
ஒருத்தர் இப்படின்னு காட்டுறாரு, பக்கத்தில் ஒரு ரம்பம் இருக்குது, ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குது. இது ஒரு ஊரின் பெயர். இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. எம்மா ஊர் இல்லை, ஆஹா இல்லை, நாசரேத். வெரி குட், ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இது ஒரு நபரின் பெயர், பென்யாமீன். ஓகே. இது ஒரு நபரின் பெயர் இல்லை. ஒரு கேலண்டர் இருக்கு, பக்கத்தில் சரிகமா பதனிசா அந்த நோட்ஸ் இருக்கு. ஆமாம், கேலண்டர் மேலே இருக்க லெட்டர்ஸ் தெரியல. அது கேலண்டரில் என்ன போட்டிருக்குன்னா மெயின் போட்டிருக்கு, மே மந்த் கேலண்டர். மேபிள் இல்லை. அதில் ஹைலைட் பாருங்க, அடுத்த படத்தையும் மேரி. மேரி ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க பக்கத்தில். சாரி கவனிக்கல. வெரி குட், ஓகே, சூப்பர். இது ஒரு நபரின் பெயர். வெரி குட், வெரி குட். யோ சேப்பு. வெரி குட். சாபத். ஓகே. இது ஒரு நபரின் பெயர், இல்லை ஒரு பட்டம். ரொம்ப ஈஸி. மாடு. ஏறது. ஏர் ரோல நிற்கிறாங்க. தூ. குட். காமன் வேர்டு, பைபிள் வேர்டு. வெரி குட். இன்னொன்று வரும். கரெக்டா சொல்லணும். புத்திமான்கள் இல்ல, இன்னும் ஒண்ணு இருக்கு. புத்திமான்கள். ஓகே. வெரி நைஸ். நல்லா. இல்ல, கண்மலை. வெரி குட். காணிக்கை. சூப்பர். ஒரு வசனம். உன்னை அதிசயங்களை காண வேன். ஓகே. இது ரொம்ப ஈஸி. இந்த வசனத்தை சொல்லுங்க, எங்க இருக்குன்னு. ரைட், வெரி குட். நீங்கள் உலகத்திற்கு உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் பிறரால் மிதிக்கப்படுவதற்கும் அன்றி வேற ஒன்றுக்கும் பயன்படாது. ஓகே. யோசுவா. ஓகே, குட். வெரி குட். யா. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டான. ஒரு பூ இருக்கு. புலம்பல். இது ரொம்ப ஈஸி. யோபு. வெரி குட். மத்தேயு. கரெக்ட். யோவாயின். தீத்து. இது ஒரு பைபிள் கேரக்டர், ஒரு நிகழ்வு, திருமறையில் உள்ள ஒரு நிகழ்வு அல்லது ஒரு உவமை. ரைட். திருந்திய மைந்தன். மனம் திருந்திய மைந்தன்.
சூப்பர். ஓ, அவர் சொன்னதை நம்மளையோ நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட், சூப்பர். ஓகே, தேங்க்யூ. இது ஒரு சின்ன ஒரு கேம் தான், பைபிள் கனெக்ஷன்ஸ். நம்ம வேறு வேறு பொருட்கள், நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை வைத்து ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிச்சோம், இல்லை ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சோம். ஒரு கனெக்ஷன் அதில் இருந்துச்சு. நம்ம குடும்பங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் டிஸ்கனெக்டாக இருக்குதோ அங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நமக்குள்ளே நல்ல கனெக்டிவிட்டி, நல்ல கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பங்களில் பிரச்சனையோ மற்ற எந்த கஷ்டங்களோ நிச்சயமாக நமக்கு வராது. நம்ம ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளணும். நம்ம ஆண்டவரோட நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம குடும்பங்களோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்ய போகிறோம். இங்கே இருந்து ஒரு பிரதர் நீங்கள் வந்துடுங்களா? கீபோர்டிஸ்ட் பிரதர் நீங்கள் வாங்க. பிரதர் இங்கிட்ட இருந்து ஒரு கேர்ள் ஒன் பிரயா ப்ளீஸ். சரி, இவங்களுடைய கெப்பாசிட்டி, இவங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கை அப்படி இந்த கப்பை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிற, கையை மடக்கக்கூடாது. கையை மடக்குனா அவுட்டு, சரிங்களா? கையை மடக்குனா அவுட்டு. இப்போ கப்பை பிடிச்சிருக்க வெயிட்டாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? கஷ்டமெலாம் இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஆண்டவரை நம்புறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமே கிடையாது. இயேசு என் பாவத்துக்காக மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்றத கேட்குறது கஷ்டம் இல்லை. நான் இதில் தண்ணி ஊற்றுற நல்லா பார்த்துக்கிறேங்க, தண்ணி ஊற்றலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஈஸியான அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது இப்போ ஆண்டவர் நம்புகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ்வளவு நான் கஷ்டப்படணுமா? எதுக்காக ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு அனுமதிக்கிறார் சொல்லி நிறைய கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் கேள்விகள் மத்தியிலையும் தேவன் என்னை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதாவது வசனம் சொல்லுது இல்லையா, உங்களுடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அப்படி சங்கீதத்தில் சொல்லியிருக்கு இல்லைங்களா? தீமையும் நன்மையால் மாற்ற இயேசுவால் முடியும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், வருத்தங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் பார்த்துக்குருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லை? வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு. சரி, இப்போ பிடிக்க கஷ்டமாக இருக்கா? கஷ்டம் இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லை. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, ஒரு செம்பு தண்ணியை ஒரு 3 மணி நேரம் கையில் இப்படியே நீட்டி பிடிச்சிருந்தா கை வலிக்குமா? அதே தண்ணியை 13 மணி நேரம் கை மடக்காமல் பிடிச்சிருந்தா கையோடு சேர்ந்து உடம்பும் வலிக்கும். அதே தண்ணியை குறைஞ்சது ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பிடிச்சிருந்தாருன்னா அவருடைய மூளை செயலிழந்து போகும், அவருடைய சரீரம் செயலிழந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? ஒரு செம்பு தண்ணியை கண்டினியூஸாக பிடிச்சிட்டு இருந்தா. அப்போ இதே போல் தேவையில்லாத குப்பைகளை நம்மளுடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை தான். விட வேண்டியதை கேம் நடத்துனாங்க, விட வேண்டியதை விட்டுறணும், பிடிக்க வேண்டியதை பிடிச்சிக்கணும். இப்போ 2 பேர் கண்ணை மூடிக்கிறங்க, 2 பேர் கண்ணை மூடிக்கிறங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. எதுக்காகவும் நீங்கள் பயப்படாதீங்க, சரிங்களா? நான் சொல்கிற வரை கண்ணை திறக்காதீங்க. இப்போ கண்ணை திறந்துக்கலாம். சரி, இப்போ இவர் என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் அடுத்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கு விசுவாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைய சுலவாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் தூக்கிட்டு வாங்க, கையோட தலைக்கு மேலே அப்படி கவுத்த போகிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்கள் விசுவாசம் பெரியது, கப்பு இலவசம். இப்போ இந்த பக்கம் உங்கள் விசுவாசம் இருக்கா? மேலே பார்த்துறாதீங்க, எல்லாம் கண்ணில் விழுந்துடும். கமான், உங்கள் விசுவாசம் பெரியது. என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. கிளாப் பண்ணிடலாம். யூ கேன் கோ டு யுவர் பிளேஸ். தேங்க்யூ. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 2 கப்புலேயும் தண்ணி ஊற்றின ஒன்றை நான் குடிச்சு இன்னொன்று எங்கே போச்சுன்னு கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்ன செஞ்சிடும்? காணாமல் போய். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் பாரத்தை, உங்கள் கவலைகளை அவர் சமூகத்தில் கொடுத்துருங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் நமக்கான சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அதற்கு விலைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். பிலீவ் இன் ஜீசஸ், ஹாவ் அ குட் லைஃப். காட் பிளஸ் யூ. சம்பத்தனை ஒரு மேஜிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க.
நீங்களே ஒரு மேஜிக் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மேஜிக் கற்றுற போகிறேன், சரிங்களா? எப்போவுமே மேஜிக் நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம தான் ஹீரோ. எல்லோரும் நம்மளை சுற்றி வராங்க, எனக்கு ஒரு மேஜிக் கற்றாங்க. அதனால் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு மேஜிக் கற்றார போகிறேன், சரிங்களா? கர்ச்சிப் இருந்தால் கர்ச்சிப் எடுத்துக்கோங்க. யார்ட்டாச்சும் கர்ச்சிப் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இந்த கர்ச்சிப்பில் ஏதாச்சும் இருக்கா? நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்களேன். ஏதாச்சும் இருக்கா? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் கற்றுறேன், தயவுசெய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஹீரோ. சரி, இந்த கர்ச்சிப்பில் ஏதாச்சும் இருக்கா? என் கையில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இந்த ஒரு விரல் இதில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த கர்ச்சிப் வச்சு இந்த விரலை மூடிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணணும். அறையில் ஆடாதவங்க அம்பலத்தில் ஆட முடியாது. 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், சரியா? ஒரு விரல், இந்த விரல் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. சும்மா மேஜிக் பண்ணிட்டு இதை எடுத்தால் 2 விரல் ஆயிரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிடலாம். ஒரு சின்ன ஒரு காரியம். இதில் உங்கள் ஒவ்வொரு குரூப்பாக அப்படியே மாறிக்கங்க பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 10 குரூப் எனக்கு வேணும். இங்கே இருக்கிறதுல 8 குரூப். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு குரூப்பாக அப்படியே ஃபார்ம் ஆகிக்கங்களேன். அத்தனை எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சீக்கிரமாக, நமக்கு நேரம் இல்லை. எனக்கு மொத்தம் இங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4, அப்படி பண்ணிக்க. 8 குரூப் மொத்தம் இந்த சைடில் எனக்கு தேவை. வெரி குட். ஒரு ரவுண்டாக நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் ஆகிக்கங்க. 1 2. நீங்கள் இவங்களோட சரிங்களா தனியாக சேர்ந்தா? அப்போ நீங்கள் வழி விட்ருங்க இவங்களுக்கும். நீங்கள் அப்படியே சேர்ந்துக்க. ஒன்றும் இல்லை, ஸ்மாலாக உட்காந்து விளாட்றது தான். நீங்கள் 4 பேர் கூட 5 பேரும் வந்துடலாம். நீங்கள் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ் ஜாயின் தான். 1 2 3 4 5 6 7 இருக்குது, பரவாயில்ல. யாரும் அந்த கவரை பிரிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கவர் கொடுக்கப்படும். அந்த கவரை நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பிரிக்காதீங்க. பெஸ்ட்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடு. சரி, குரூப்பில் கவர் வாங்கினவங்க கவனிங்க. நீங்கள் கவர் வாங்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா கவர்? யாரும் எந்த குரூப் கவர் வராமல் இருக்கா? நீங்கள் பிரிக்கக்கூடாது அந்த கவரை. ஒவ்வொரு குரூப்பாக நீங்கள் என்ன செய்யணும், இங்கே வரணும். இங்கே ஒரு லெட்டர் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். அந்த லெட்டரை எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் புரிதல் இருந்தால் அது சிறப்பாய் அமையும். அதான் அந்த கேமுடைய நோக்கமே. புரிதல் இல்லை, பிரச்சனைகள், சிக்கல். இந்த முதல் குரூப் ஏந்திரிங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கணும். கவரை திருப்பக்கூடாது. சீக்கிரமாங்க, ஏந்திரிங்க சீக்கிரமா. ஆனால் ஒரு நிமிஷம், ஒவ்வொரு குரூப்பா. ஆனால் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வழி கொடுங்கண்ணே. வரட்டும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். அது எப்படி ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ரெடியா? ஓவர். போயிருங்க. அடுத்த குரூப் பண்ண வாங்க. சீக்கிரம் போயிருங்க. கவர் பிரிக்க கூடாது. நாங்க சொல்ற வரைக்கும் கவர் பிரிக்க கூடாது. எஸ், கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். பார்த்துட்டாங்கன்னா அனுப்பி விட்டுருங்க. நீங்க போமோ. சீக்கிரம் வாங்க. ரைட். அடுத்த குரூப். சீக்கிரம், போதும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் பார்த்தா லெட்டர்ஸே மறந்துடும். அது எப்படி? யாரும் கவரை திறந்துடாதீங்க.
ஆனால் முன்னாடி ஒரு சேர் வேணா போட்டுக்கோங்க நடுவில் அசம்பிள் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் அனுப்பி விட்ருங்க. அக்கா வாங்க, அடுத்த குரூப். நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு சேர் போட்டுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வாங்க. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அனுப்பி விட்ருங்க. அடுத்த குரூப். யாரும் கவர் திறக்காதீங்க. உங்களுக்கு சேர் வேண்டாமா? கீழே பரவாயில்ல. எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? 5 minutes. 5 minutes, 3 minutes. 2 minutes. சரி, கழிச்சிருங்க. அசம்பிள் பண்ணிடுங்க, கழிச்சிருங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, டீன் இருக்கும். அது வந்து 4 பீஸ் இருக்கும். இந்த 4 பீஸை உங்கள் கவருக்குள்ளே இருக்குது. நீங்கள் அது இப்போ கவரை ஓப்பன் பண்ணி அந்த 4 பீஸை வச்சு இந்த டீ லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணணும். சரியா? சரியாக 2 நிமிடத்தில் நீங்கள் முடித்து கை தூக்குனீங்கன்னா தான் அந்த குரூப் ஜெயிச்சு. ரெடி, ஸ்டார்ட். சீக்கிரம் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா கை தூக்கலாம். எக்ஸலண்ட். பார்த்துருங்க, அது டீ தான். நான் அண்ணா என்ன ஆச்சு? அது பாருங்க, அது கரெக்டான. இங்க மூணாவது. இங்க வைக்கல. கீழே விழுந்துச்சு. நீங்க
ரைட், ஓகே. எல்லாரும் அவர்கள் சரி, உங்கள் கவனம். பரவாயில்ல, அசமல் பண்ண முடியாதவர்கள் பரவாயில்ல, கொஞ்சம் கவனிக்கலாம். என்ன சரி, நிறைய இடங்கள்ல சரி, இப்ப ஃபர்ஸ்ட் குறைந்த நேரத்தில் அதிவேகமாக கண்டுபிடித்தது அருமையான நம்மளுடைய வாலிப பிள்ளைங்க. சரியா? அவங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வி. நீ ஏமா கவலைப்படுற, கவலையப்படாதம்மா, உன்னை நல்ல ஒரு கிரேடில் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் சொன்னவர் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, ரைட். ஒரே ஒரு நிமிஷம். உங்களால் எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் அசம்பிள் பண்ண முடிஞ்சு? டீம் கோஆர்டினேஷன். ரைட், டீம் கோஆர்டினேஷன். ஒருத்தர் சொல்லும் பொழுது மற்றவர்களும் என்ன செய்தாங்க? அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். குடும்பம் என்பது ஒரு டீம். அந்த டீம்ல ஒருவருடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ சொல்ற அடுத்தவங்க செய்யலைன்னா அந்த டீம் ஃபார்மேட் பண்ணியிருக்கவே முடியாது. அப்ப குடும்பத்தில் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் அவசியம். வேற ஏதாவது சொல்றீங்களா? இது நல்ல கதையா இருக்க. இவங்க இருங்க, டீம் கோஆர்டினேஷனே இல்லையா? இவரே ஆதாம் பாருங்க, கடவுள் கேட்கிறார், நீ எங்கப்பா இருக்கிறேன்னு. காட்டி கொடுத்த யூதாசும் கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா? நீர் கொடுத்த மனைவி, கடவுளையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. நீ கொடுத்த மனைவி தான். இவரு செய்யாது, இவரு தப்பு. எல்லாரும் அதே நேரம் தான் பார்த்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மேல பிளேம் பண்ணிட்டாரு. அவரை வீட்டில் போய் கவனிச்சுக்கோங்க. ரைட், தேங்க்யூ. நிறைய சமயத்தில் நம்மளுடைய டீம் ஒர்க், குடும்பம் ஒரு டீமாக பாருங்க. இன்னைக்கு நிறைய சமயத்தில் பாருங்களேன், கிரிக்கெட் விளையாடும் போது, இந்தியன் பாகிஸ்தான் விளையாடும் போது அவனுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையா, நமக்கு தான் டென்ஷன் இருக்கும். அட்ரான்னு அவனை கேட்டு அடிக்கவா போகிறான் சிக்ஸரு, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கேப்டன் மேலே வெறுப்பு இருந்தால் கூட அவன் டீமில் காட்டவே மாட்டான். அவனுக்கெல்லாம் ஒரே எய்ம் என்ன தெரியுமா? என் டீம் ஜெயிக்கணும். அப்போ கிறிஸ்தவ குடும்பம் நறுமணம் வீசக்கூடிய குடும்பமாக இருக்கணும்னா ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகளும் முக்கியம். இது அனைவரும் முக்கியம் என்று உணரும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். சரி, நம்ம அடுத்த கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நாங்கள் காலையில் வந்த உடனே, மத்தியானம் வந்த உடனே நம்ம ஐயர் அண்ணன் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஃபேமிலி ட்ரீட் வந்திருக்கிறோம், நிறைய கேம்ஸ்லாம் நீங்கள் வைப்பீங்க, நீங்கள் ஒரு கேம் வைங்க, அந்த கேமுக்கு ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்த உடனே ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்தாரு. ஒரு 2000 ருபீஸ் பணம் கொடுத்து ஒரு கேம் வச்சிங்கன்னா யாராவது ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ ஒரு கேம் வைக்க போகிறோம். யாராச்சும் ஒருத்தங்க இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு 30 வயசு கம்மியாக இருக்கவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் 30ண்ணே, 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, கொஞ்சம் சீக்கிரம். கம் கம் கம்.
நல்லா உற்சாகப்படுத்தலாமே கரங்களை தட்டி. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, சரி. இப்போ என்னென்னா, இந்த ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேமில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2000 ரூபாய், ஜெயிச்சா நாங்கள் ப்ரைஸாக கொடுப்போம். ரைட்டா? ஓகே. என்ன கேம்னா, நான் ஒரு 5 கேள்வி கேட்பேன். எத்தனை கேள்வி? 5 கொஷின்ஸ் நான் கேட்பேன். அந்த 5 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் ப்ரைஸ், கேஷ் அவார்ட், இந்த ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரியா? 5 கேள்வி கேட்பேன். அந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் ப்ரைஸ். 4 500 ரூபாய் நோட் இருக்குது. ரைட். பட் ஒரே ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் அப்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்னென்னா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் சாக்லேட் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். ரைட்டா? என்ன கேள்வி கேட்டாலும் சாக்லேட் தான் பதில் சொல்லணும். இதுதான் அதோடைய கண்டிஷன். ரைட்டா? நான் 5 கேள்வி கேட்பேன். இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் வரும். நீங்களும் அருமையான இந்த மகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? முதல் கேள்வி. அம்மா, உன்னுடைய பேர் என்னம்மா? சாக்லேட். உன் பேர் என்னம்மா? சாக்லேட். வெரி குட், மிகச்சரியான பதில். கைங்க கரங்களை தட்டலாமே. வெரி குட், வெரி குட், வெரி குட். முதல் கேள்வி முடிஞ்சது. இரண்டாவது கேள்வி. இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வந்துருச்சு. நீங்கள் எதால அவங்களை அடிப்பீங்க? சாக்லேட். மிகச்சரியான பதில். சூப்பர், 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 சூப்பர். எத்தனை கேள்வி முடிஞ்சிருக்கு? 2. இப்போ மூணாவது கேள்வி. இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. வீட்டுக்கு போய் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்பா அம்மா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதை நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்க. உடனே உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ கோபம் உங்கள் மேலே. நீங்கள் என்ன கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்துவீங்க? சாக்லேட். மிகச்சரியான பதில். சூப்பர், சூப்பர். எத்தனை கேள்வி முடிஞ்சிருக்கு? எத்தனை கேள்வி முடிஞ்சிருக்கு? 3. இப்போ 4வது கேள்வி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், யோசித்து பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 2 வீலரில் மதுரையை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. போகும்போது இந்த நத்தம் ஃப்ளைஓவர் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் நின்று செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள்கிட்ட 2 வீலரில் ஹெல்மெட்டும் இல்லை, லைசன்ஸும் இல்லை, ஆர்சி புக்கும் இல்லை. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன கொடுத்து போலீஸ்ன்னு தப்பிப்பீங்க? சாக்லேட். மிகச்சரியான பதில். சூப்பர், சூப்பர். வெரி குட், வெரி குட். எத்தனை கேள்வி முடிஞ்சிருக்கு? 4 கேள்வி முடிஞ்சிருக்குது. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக்கு. அந்த பிரேக் அப்புறம் நான் 5வது கேள்வி நான் கேட்பேன். சரிங்களா? இப்போ ஒரு பிரேக் தான், நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பேசலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 2000 ரூபாய் ஜெயிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? சாக்லேட். இல்லைம்மா, இது பிரேக் தான், நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். சாக்லேட். சாக்லேட். இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். அடுத்த 5வது கேள்வி அடுத்து நான் கேட்பேன். நான் இப்போ பிரேக்கில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பிரேக் அப்புறம் 5வது கேள்வி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பிரேக் தான். 5வது கேள்வி அடுத்து நான் கேட்பேன். நான் சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? சாக்லேட். என்னம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. சரி, பிரேக் முடிஞ்சிருச்சு. பேக் டு த ஷோ. கடைசி கேள்வி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. யோசித்து நிதானமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அங்கிள் ஆண்டிஸ்கிட்ட, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, அண்ணம்மார், அக்காமார், தங்கச்சிமார் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பதில் சொல்லலாம். ரைட்டாக? எல்லாம் யோசித்து நிதானமாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் 4 500 ரூபாய் வேணுமா, அல்லது இந்த சாக்லேட் வேணுமா? புரியுதா? இந்த சாக்லேட் வாங்குறதுக்கு அந்த சாக்லேட் வேணும். நான் கேட்குற பதில் ஒன்றே ஒன்று தான். அவுட்டா இல்லையா அவங்க? சாக்லேட். கடைசி கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் காசு வேணுமா, அல்லது இந்த சாக்லேட் வேணுமா? சாக்லேட். அருமையான சகோதரி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவங்களுக்கு இந்த சாக்லேட்டை. ரைட், தேங்க்யூ. இது ஒரு சின்ன கேம் தான். நான் எது ஏமாத்தினேன்னா நான் கடைசியாக அந்த பாப்பாட்ட கேட்டேன், பொண்ணுகிட்ட கேட்டேன், அம்மா உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா, 2000 ரூபாய் நோட்டு வேணுமான்னு கேட்டேன். அவங்க தான் சாக்லேட்டுனாங்க. நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டு என்ன தப்பு இருக்குது? ரைட், வெரி நைஸ். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் சாதுரியமாக பேசிய 2000 ரூபாய் நான் காப்பாற்றிட்டேன். அதே மாதிரி என் கடைசி கேள்விக்கும் நான் நீதி செஞ்சு அனுப்பிச்சிட்டேன். நம்ம வாழ்கிற உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளை அறியாமையே நம்ம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். நான் பெருசாக என்னுடைய திறமையை, என்னுடைய அறிவை,
என்னுடைய பதவியை, எனக்கு இருக்கிற எல்லா ஆற்றலை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம தோற்று போயிடுவோம். நம்ம ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் வாழ்வை நம்ம தருவோம். அழகாக அருமையான தம்பி விசுவாசத்தை பற்றி சொன்னார். விசுவாசத்தை பற்றி நிறையா சொன்னார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது? தோமாவின் விசுவாசம் நம்மள்கிட்ட காணப்படுகிறதா? ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், நீ என்னை கண்டதுனால விசுவாச, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவனுக்கு எதை செய்தார்? அதை செய்தார். எனக்கு கார் கொடுத்தார், வீடு கொடுத்தார், பிள்ளை செல்வத்தை கொடுத்தார், எனக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்தார், அதனால் ஆண்டவர் நம்புகிறேன் என்றது பெரிய விசுவாசம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிற காரியம் நிறைவேறவே இல்லை, எனக்கு சோதனைக்கு மேலே சோதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பத்துக்கு மேலே துன்பம், என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் நிறைவாக செஞ்சிட்டாரு, அதனால் ஆண்டவர் நம்புகிறேன்றதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு செய்யாமல் போனாலும் நான் குடும்பமாக ஆண்டவரை நேசிப்பேன் அப்படின்றது தான், ஆண்டவரை நம்புகிறேன்ன்றது தான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ கடவுள் நம்ம அழைக்கிறார். இப்படி தான் கடவுள் நம்மளை நம்மளை இந்த உலகத்தில் படைக்கும்போது இப்படி பரிசுத்தமாக படைத்தார், ரொம்ப தூய்மையாக படைத்தார், நமக்குள்ளே எந்த பாவமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு பாவம் அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பாவக்கரை வர ஆரம்பிச்சுது. நம்முடைய வாழ்க்கை பாவத்தினால மூழ்கி போச்சு. தூய்மையாக படைச்ச இந்த மனுக்குலத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, நான் படைச்ச இந்த மனுக்குலம் பாவத்தினால இப்படி சீர்கெட்டு இப்படி அலங்கோலமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டார். தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தில் அனுப்பினால் ஒழிய நமக்கு மீட்பில் நிலை வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், ஏக பலியாக வந்தார். நம்முடைய பாவத்தை சுத்தம் செய்கிறதுக்கு, நம்முடைய பாவத்திலேருந்து மீட்பு அடைகிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் மீட்பை பெற்றாங்க. யாரெல்லாம் இந்த சிலுவையை உண்மையாலுமே நேசித்தாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இந்த பாவ கரைகள் நம்மளை விட்டு போச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் சுத்திகரிச்சிச்சு. வேலை நம்ம யோசிக்கலாம், நான் பல பாவம் செஞ்சிட்ருக்கிறேன், நான் செய்கிற பாவம் என் மனைவி கூட தெரியாது, நான் செய்கிற தப்பு என் கணவர் கூட தெரியாது. பிள்ளைகள் நினைக்கலாம், நான் செய்கிற எந்த தவறான காரியங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. யோசிக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஒருவேளை நமக்குள்ளே பாவ கரைகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்படைச்சோம் அப்படின்னா நம்முடைய பாவ கரைகளை ஆண்டவர் நிச்சயமாக நம்மள்டிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தருவார். இந்த சிலுவை தான் நமக்கு ஒரு பெரிய மீட்பை நமக்கு தந்துச்சு. இந்த சிலுவை நமக்கு ஒரு புதிய மறுபிறவியை நமக்கு தந்துச்சு. இந்த சிலுவையின் வழியாக நம்ம பெரிய ஒரு மீட்பை நம்ம பெற்றோம். ஒரு காலத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட இந்த சிலுவை, கொலை கருவியாக கருதப்பட்ட இந்த சிலுவை இன்றைக்கி நம்ம எல்லா கழுத்துலையும் இருக்குது. புனித சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக இந்த சிலுவை ஒரு புதிய ஒரு புனித சின்னமாக மாற்றப்பட்டது. ஆண்டவருடைய பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்தார். நம்முடைய பிறருடைய பாவத்தை மன்னிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் மன்னிக்க முடியாத மன கடினத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாத மன கடினத்தோடு இன்னும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தது போல் நாமும் பிறருடைய பாவத்தை மன்னிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். இந்த சிலுவை நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்தது என்ற அந்த விசுவாசத்தோடு ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமறையில் நம்ம பார்க்கும்போது 2 வகையான மன்னிக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பையும், புதிய ஏற்பாட்டில் யோசேப்பின் மகனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. இந்த 2 மாதிரிகளை நாம் பார்க்கும்போது 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம்.
யோசேப்புடைய சகோதரர்களுடைய வாழ்வை நம்ம பார்த்தோம் என்றால், அவருடைய தகப்பன் இறந்ததுக்கப்புறம் யோசேப்புடைய சகோதரர்கள் பயந்து ஒருவேளை நம்ம செஞ்ச தப்புக்காக நம்மளை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்ச தவறை எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார், எங்களை மன்னிச்சிட சொன்னார். அதனால் நாங்கள் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. யோசேப்பும் அவர்களை மன்னித்து விட்டார். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிக்கும் மாதிரி. அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள மன்னிச்சார். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தன்னை கொண்டு போய் அவங்கக்கிட்ட காமிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்கள என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் மரித்ததுக்கப்புறம் அந்த பழைய தொழிலான மீன் பிடிக்கிற தொழிலுக்கு தான் அவங்க போனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்க என்னை தேடி வரலனாலும் நான் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன், மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஆண்டவர் தேடி போனார். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். அவன் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமே, நம்ம ஏன் போய் தாராளமாக மன்னிக்கணும், கேட்கட்டும், காலில் விழுகட்டும், அதுக்கப்புறம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குடும்பங்களை இருக்கிறோம். அதனால தான் நம்ம மன்னிக்கவே முடியாத மனக்கடினத்தோடு மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இன்னும் நம்முடைய குடும்பங்களில் விரிசல்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மன்னிக்க தாமாகவே மன்னிக்கிற குணத்தை நம்ம ஏறெடுத்தோம்னா, அந்த மன்னிக்கிற குணத்தை நம்ம வெளிப்படுத்தினோன்னா பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் சேர்ந்து வரும். அதே நேரத்தில் உடைக்கப்பட்ட உறவுகளும் ஒன்றிணைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நம்ம யோசேப்பையும் மன்னிச்சாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மன்னித்தார். எந்த மன்னிப்பின் மாதிரியை நாம் நம்ம குடும்பத்தில் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டேக்அவே மெசேஜாக இன்றைக்கி இருக்குது. யோசேப்பை போல மன்னிக்க பார்க்க போகிறீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்க பார்க்க போகிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் மன்னித்திருப்பார் என்று சொன்னால், மன்னிக்கப்பட்ட குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்ற குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும்? வேதம் இருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை மட்டும் நான் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த குடும்ப கூடுகையில் மன்னிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்ற குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும்? 8ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாமா? கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லைட். மன்னிப்பை பெற்ற குடும்பம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற காட்டுகிற குடும்பமாயிருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் காலங்களில் கேட்டிருப்போம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மை பார்க்கிற குடும்பம் இவர்கள் கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்ற குடும்பம், வெளிச்சத்தின் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற குடும்பமாய் வாழுகிறோமா? இருட்டை யார் விரும்புவா? தவறு செய்கிறவர்கள். ஒரு மெழுகுபத்தி எடுத்துக்கொள்ளுங்க, அது தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மன்னிப்பை பெற்ற குடும்பம் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், மற்றவர்களையும் வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும். 2வது வசனம் வாசிக்கலாம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கடைசியில் எப்படியா சொல்லுகிறது? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பை பெற்ற நம்ம, கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நாம் இந்த அன்பை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இயேசு என் குடும்பத்திலே என் பாவத்தை மன்னித்தார், நான் கிறிஸ்தவ குடும்பம் என்பதை நம்மளுடைய வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நாம் காட்டும் பொழுது, நான் வழக்கமாக ஒரு திருமணத்தில் பேசும்போது ஒரு கற்பனை கதை சொல்லுவேன். 2 பேர், கணவன் மனைவி. மனைவி கிராமத்தை சேர்ந்தவள், கணவன்
பட்டணத்தில் கணவன் கிராமத்தை சேர்ந்தவன், மனைவி பட்டணத்தில் இருக்கிறவன். 2 பேரும் திருமணமாகி கணவனுடைய ஊருக்கு வரா மனைவி. கணவன் ஒரு மாலை நேரம் சொல்கிறாரு, அம்மா வா எங்கள் கிராமத்தை நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அந்த இடம் தெரிஞ்சதுனால அந்த 2 பக்கமும் வயல், நடுவில் வரப்பு. கணவன் முன்னாடி நடந்து சொல்கிறாங்க, ஏன்னா அவருக்கு அந்த இடம் தெரிஞ்சதுனால. மனைவி பின்னாடி வராங்க, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஆணு சத்தம் கேட்குது. என்ன? மனைவி கீழே உட்காந்து காலை அடுத்த முழங்காலில் வச்சுட்டு துடிக்கிறான். உடனே கணவன் அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்குறாரு, காலில் முள் குத்தி இருக்கு. உடனே அவர் எடுத்து விட்டுட்டு கர்ச்சிப்பில் தொடச்சி என்ன சொன்னா தெரியுமா? பார்த்து வாமா, நீ கிராமம் இது, நீ பட்டணத்திலேயே வாழ்ந்தவ அப்படின்னு சொல்லி காலை தொடச்சிட்டு கூட்டிகிட்டு போயிறார். அதே மனைவி, அதே கணவன், அதே ஊர். ஆனால் வருடங்கள் 10 வருடங்கள் கழித்தது. 10 வருடங்கள் கழித்து மறுபடியும் நடந்துட்டு வராங்க. நடந்துட்டு வரும்போது கணவன் முன்னாடி போகிறாங்க, மனைவி பின்னாடி வரா. திடீர்னு மறுபடியும் சத்தம் கேட்குது, ஆன்னு சொல்லி. கணவன் திரும்பி பார்க்குறார். மனைவி அதே மாதிரி காலத்துக்கு அடுத்த முழங்காலில் வச்சுக்கிட்டு படுத்திருக்கா. அப்போ அந்த கணவன் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அனுபவத்தோடு உங்கள் பதில். நீங்கள் சொன்னது தான் அவளும் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? சனியனை பார்த்து வா, ஏன் முள்ளு மேலே கொண்டு போய் காலை வச்ச? அதே பல வருடத்திற்கு முன்பாக சொன்னது என்ன? பார்த்து வாமா, முள்ளு வந்து குத்திருச்சு. அது என்னமோ நடந்து வந்து குத்தின மாதிரி. அன்பு மாறி போகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பை பெற்ற குடும்பம் வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அன்பிலே நடக்க வேண்டும். 3வது 15ஆம் வசனம், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற உலகத்தில் நிச்சயமாக நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும். ஞானமாய் நடக்கவில்லை என்று சொன்னால் சிக்கலில் நம்ம நிறைய மாட்டிக்கொள்ளுவோம். கடைசியில் ஒரு கேம் வச்சாங்க, சாக்லேட் கேம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பதில் சொன்னாங்க. நான் அந்த பொண்ணை சீட் பண்ணலை, அது என்ன கேட்டுச்சோ அதை நான் கொடுத்துட்டேன். ஞானமாய் நடந்து கொண்டதுனால அந்த மகளையும் அவர் என்ன செய்யலை, வெறுப்பேத்தலை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பமாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்ற குடும்பம் வெளிச்சத்தில் நடக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். அன்பிலே நடக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். ஞானமாய் நடக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இப்படியாய் நடக்க எனக்கு உதவிச்சாயே. வெளிச்சத்திலே நடக்கிற குடும்பமாய் என்னை மாற்றும். அன்பிலே நடக்கிற குடும்பமாய் மாற்றும். இந்த உலகத்திலே நான் ஞானமாய் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஒரு நிமிடம் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த கூடுகையில் ஆசீர்வாதத்தை குறித்து கேட்டோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஆபிரகாமை போல நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். சோதனையை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் வெற்றி பெற வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மன்னிப்பை பெற்ற குடும்பம் எப்படி கிறிஸ்தவ குடும்பம் நடக்க வேண்டும்? அன்பிலே நடக்க வேண்டும், வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து பல்வேறு நிலைகளிலே நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற குடும்பமாய் நீர் எங்களை மாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டவர்களாய் மட்டுமல்லாமல் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஆயருக்கும் திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள், திருச்சபையின் மக்கள் உங்கள் அனைவருக்கும் ஐக்கிய விடுமுறை வேதாம பள்ளியின் சார்பாக மற்றொரு முறை கூட நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நான் பேசின காரியங்கள் உங்களை புண்படுத்தியிருக்குமானால், ஒரு சில கவுண்டர் பண்ணும்போது நானும் கவுண்டர் பண்ணேன், மன்னித்து கொள்ளுங்கள். குடும்பம் சிறப்பாய் அமைய வேண்டும் என்ற பாரத்தோடு தான் இந்த கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட குடும்பமாய் வாழ தேவன் உதவி செய்வாராக. மன மகிழ்ச்சியான நாளிலே நாம் நன்றியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நிறைவு பகுதிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்களிலே நாம் இந்த கூடுகையை நிறைவு செய்து தேநீர் இடைவேளைக்கு பின்பதாக நாம் கலைந்து செல்ல இருக்கின்றோம். அந்த தேநீர் ஆயத்தம் ஆகும் வரையிலும் ஒரு சிறிய விளையாட்டு ஒன்று வெளியிலே நடைபெறும். அதை நிறைவு செய்துவிட்டு அதற்கு முன்பதாக இது நாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். முதலாவதாக நாம் இந்த வருடத்திலே இந்த கூடுகையை கடவுளுடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாகவும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கென்றும் கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து நல்ல ஒரு ஆன்மீக குழுவின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு முதலாவதாக நன்றி சொல்லுவோம். என்னுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்தித்து நல்ல அடைக்கலத்தை தந்து இந்த இடத்திலே நாம் கூடி வரும்படியாகவும் நாம் கடவுளுடைய பாதத்திலே ஒரு நாளை நாம் கழிக்கும்படியாகவும் கடவுள் பாராட்டின கிருபைகளுக்காய் நான் முதலாவதாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதற்காக ஆயத்தப்பட்ட நாள் முதலாய் இந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இதனுடைய எல்லா தேவைகளிலே உடனிருந்து வழி நடத்தின நம்முடைய திருச்சபை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான ஐயா டாக்டர் இமானுவேல் சதீஷ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய எபினேசர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து ஐயாவுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் நேற்றைய தினத்திலே நிறைய ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருக்குது. கடந்த ஒரு வார காலமாக நாம் அறிந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அவர்கள் இந்த கூடுகைக்கு பின்பதாகவும் இன்னும் 2 கூடுகைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதோடு தன்னுடைய பேஷண்ட்ஸையும் அவர்கள் மிகுந்த பிஸியான ஒரு பெரிய டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த ஒரு வார காலமாக என்னோடு இணைந்திருந்த அருமையான சாம்வேல் ஐயா, கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் ஒரு வார காலமாக இந்த பகுதியிலே வந்து ஐயா அவர்கள் எங்களை இந்த கேம்பஸை பார்ப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் இந்த ஒழுங்குகளை செய்வதற்கும் அதிக உதவிகளை செய்தார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த இடத்தை அவர்கள் இந்த கொடுத்த உரிமையாளர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான இந்த இடத்தினுடைய உரிமையாளர் அவருடைய துணைவியார் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுடைய டீனாக இருக்கின்றார்கள். அருமையான ஐயாவுடைய உறவினர்கள். ஆகவே கேட்டவுடனே அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த இடத்தை தருவதாக அவர்கள் ஒப்புதல் கொடுத்து இதை அவர்களும் நாங்கள் வந்த நாட்கள் முதலாக எங்களையும் பார்வையிட்டு அவர்களிடத்திலே பணிபுரிகின்ற அநேக பணியாட்களை உதவிக்காக அனுப்பி இந்த பணிகளை செய்து வந்ததற்காய் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த இடத்தின் உரிமையாளர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அவர்கள் இந்த இடத்தை இவ்விதமாக அமைத்திருப்பதின் நோக்கத்தை அவர்கள் சொன்னார்கள். அருமையான ஐயா அவர்கள் சொன்ன வேளையிலே இந்த இடமானது ஒரு ஜெப இடமாக இருந்து இதனுடைய அடுத்த பகுதி அழகர் கோவில், அந்த சத்ருவின் கோட்டையானது தகர்க்கப்பட வேண்டும். ஆகவே அதற்காக நாங்கள் இந்த இடத்தை ஜெப இடமாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆக இங்கே ஜெபத்திற்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதை கேட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த நான் ஒரு வாரமாக நான் சாமுவேல் ஐயா, சாமுவேல் தேவராஜ் ஐயா, கிறிஸ்டோஃபர் ஐயா எல்லோரும் இந்த பகுதியிலே வந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துக்காகவும் இந்த உரிமையாளர்களுக்காகவும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூடுகைக்கு யாரை அழைப்பது என்று நான் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே இந்த பகுதி ஒரு ரிமோட்டான பகுதி, வெளியிலே இடம் விளையாடுவதற்கும் சற்று கடினமான இடங்கள் என்பதனால் எனக்கு ஞாபகத்தில் வந்தது அருமையான UVBS டீம் குழுவினர். நாங்கள் திருநகரில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அங்கே அருமையாக நடத்தி கொடுத்தார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை கேட்ட பொழுது உடனடியாக அருமையான சகோதரர் அருள் திரு நித்யன் ஐயா அவர்கள் உடனடியாக சரி அண்ணன் நான் வருகிறோம் என்று சொல்லி, நம்முடைய திருச்சபை அதிகமாக நேசிக்கின்றவர்கள் தெரியும் உங்களுக்கு. அவருடைய துணைவியாரும் அருள் திரு உபதியாமா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளோடு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்கள் கேட்ட உடனடியாக அவர்கள் வந்து இதற்கான ஒழுங்குகளை செய்து தங்குவதற்கு இடமில்லை. நேற்று திடீரென்று இந்த கனெக்ஷன்ஸுக்கான கேம்ஸுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தோம். ஏனென்று சொன்னால் ஒன்லி பென்ட்ரைவ் தான் இருக்குன்ட்டார். எங்களிடத்தில் ப்ரொஜெக்டர் வேண்டும், அதுக்குரிய கனெக்ஷன் கேபிள்ஸ் வேண்டும், இவைகளெல்லாம் இருந்த சூழலிலே அவைகளை எல்லாம் ஒழுங்கு செய்தோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஊழியங்களிலே இதனுடைய ஃபவுண்டரும் அதனுடைய இயக்குனருமாக இருக்கின்ற அருமையான ஐயா அவர்களை வாழ்த்துகின்றோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய சாமுவேல் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அநேக திருச்சபைகளிலே அவர்கள் சென்று விதமான குடும்ப கூடுகைகளிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். சிறப்பாக நமக்கு இந்த கூட்ட ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான அருள் திரு நித்யன் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஐயா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கடவுள் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே உறுதுணையாக இருக்கின்ற அருமையான அம்மா அருட்பணி உபதியா அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். மரகதம் அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வெளியிலும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருமையான தம்பிமார் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் அவர்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற பெஸ்லி, அன்பு சகோதரர் பெஸ்லி அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். சாம்வேல் தேவராஜ் ஐயா அவர்கள் சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சம்பத் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய சிவா அமல்ராஜ் ஐயா அவர்கள் வந்து சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு கூட தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்து கொண்டிருக்கிற அருமையான தம்பி ஜெரோம் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அருமையான பிலிப்பையா அவர்கள் வந்து சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இவர்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் குடும்பமாக இந்த நாளிலும் வந்திருந்து இவர்களையும் உற்சாகப்படுத்தி அருமையான ஐயா அவர்கள் சொன்னார்கள், அநேகர் வந்திருக்கிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. குடும்ப கூடுகை என்றால் பாதி பேர் வருவதில்லை, பாதி பேர் மத்தியானத்துக்கு மேலும் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் இன்று நீங்கள் நம்முடைய திருச்சபையை குறித்து அவர்கள் மிகுந்த உற்சாகப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். இவ்வளவு நேரமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை குறித்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதற்காக நான் உங்கள் அனைவருக்குமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று எல்லோரும் கொஞ்சம் எல்லாம் யூனிஃபார்மாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக மிகுந்த உற்சாகத்தோடு செயல்பட்ட ஒரு டீம் இருக்காங்க. ஆண்களுக்கென்று அருமையான சிவா அமல்ராஜ் ஐயா அவர்கள் தலைமையிலே நம்முடைய உதவி குருவானவர் ஐயா அவர்களும் எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து வருகிற அருமையான சகோதரர் சகாயம் அவர்களையும் நாம் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அவர்களும் இந்த இடத்திற்கு வந்த நாள் முதலாக எப்பொழுது அழைத்தாலும் உடனடியாக வந்து இங்கே இருக்கின்ற காரியங்களிலே அவர்கள் செய்த உதவிகளுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களும் இந்த வருடத்திலே எங்களோடு இணைந்து இருக்கின்றீர்கள். கடந்த வருடம் தெரிஞ்சிருக்கோம், நான் உங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்களாம் ஒரு முடிவு எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பச்சை கலராக நாங்கள் தெரிஞ்சோம். ஆனால் இந்த வருடம் அனைவருமாய் இருந்ததை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இதை நீங்கள் கோஆர்டினேட் அநேகர் செய்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். நாம் குடும்பம் என்று சொன்னவுடனே அவர்களை விட்டுவிடவில்லை. நம்முடைய யூத் பிள்ளைகளையும் நாம் சேர்த்து கொண்டோம். அவர்களும் இணைந்து நம்மோடு யூனிஃபார்மோடு வந்திருந்தார்கள். இதில் விடுபட்டது சிறுவர்கள் என்ற உடனே அருமையான தினகரன் ஐயா அவர்களுக்காக முயற்சிகள் எடுத்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் யூனிஃபார்மை பனியன் வாங்கி கொடுத்தார். அருமையா ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகின்ற வருடத்திலே இது போன்ற கூடுகைகளிலே நாம் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த ஆண்டவரை துதிக்கின்றேன். அருமையான டாக்டர் ஐயாவுக்கும் மீண்டுமாய் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக நம்முடைய கிறிஸ்டோபர் ஐயாவுக்கும் சாம்வேல் தேவராஜ் ஐயாவுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த இடத்திற்கு நேற்றைய தினமே நாங்கள் வந்து இதை ஒழுங்கு செய்வதற்கு, எல்லா இடங்களையும் சுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. பிள்ளைகளுக்காக அதை நிகழ்த்திவிட்டு நாம் டீ அறிந்துவிட்டு நாம் கலைந்து செல்லலாம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே நாங்கள் இந்த காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்து உம்மோடு உறவாடும்படியாகவும் கர்த்தருடைய வழிநடத்தலை குடும்பமாக நாங்கள் பெற்ற மக்களாக இந்த நாளிலும் உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய அன்பிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களிலும் பெருகும்படியாய் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணித்து
உம்மோடு கலந்து கொண்டு இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்து எங்களோடு உரையாடி உம்முடைய வழிநடத்தலை கொடுக்கும்படியாய் வந்த உம்முடைய அன்பர்களோடும் நாங்கள் இணைந்து நன்றி சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்முடைய வழிநடத்தலுக்காக இந்த அருமையான குடும்ப கொடுகைக்காக உள்ளத்தினால வந்து துதிக்கின்றோம். கர்த்தர் இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றீர். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதமான பெற்றோர்களையும் திருச்சபையிலே விசுவாச குடும்பத்தையும் இன்னுமாய் சமுதாய பணிகளிலே அநேக ஆசீர்வாதத்தை உம்முடைய கரங்களிலே பெற்ற குடும்பத்தின் மக்களாக உம்முடைய நாமத்தை சாட்சி சொல்லுகின்ற கிருபைகளையும் நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே உம்முடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் இந்த நாளிலும் எங்களோடு நிறைவாக இருந்ததுக்காய் துதிக்கின்றோம். தொடர்ந்து இந்த அன்பும் ஐக்கியமும் உண்மையிலே நிலைத்திருக்க உம்முடைய கிருபைகள் தொடர்ந்து எங்களை பாதுகாக்க உம்முடைய அடைக்கலங்களினால் நாங்கள் நிறைந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த UVBS குழுவிற்காக அதனுடைய இயக்குநருக்காக உடன் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அவருடைய ஊழியத்தை இன்னுமாய் ஆசீர்வதிப்பீராக, ஊழிய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. அவர்கள் வழியாய் அநேக குடும்பங்கள் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக, அன்பிற்குள்ளாக கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி தர முடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த சிறப்பான நாள் எங்களுடைய தேசத்தின் குடியரசு அமைந்த தினம். ஆண்டவர் நீரே அரசாட்சி செய்கின்ற கடவுள், ஆட்சியும் மாட்சியும் ராஜ்யமும் உம்முடையவைகள் என்று நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே ஏறெடுப்பதைப் போல கர்த்தர் தாமே தொடர்ந்து நீர் இந்த தேசத்தின் அனைத்து வழிநடத்தலிலும் ஆசீர்வாதங்களிலும் எங்களது அடைக்கலத்திலும் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக உம்முடைய பாதபடியில் அமர கர்த்தர் உதவி செய்தீர். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக உழைத்த கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலுமே வாகன இயக்குநர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றுமாய் சமையல் குழுவினர்கள், இந்த இடத்திலே அதனுடைய உரிமையாளர்கள், அவர்களுக்கு பணிபுரிகின்ற பணியாட்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இவர்களெல்லாம் நீர் எங்களுக்காக ஒருங்கிணைத்து உம்முடைய நாமத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையானது உம்முடைய அன்பிலும் உம்முடைய சாட்சியிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களிலும் சமாதானத்திலும் கிருபையிலும் பெருக கடவுள் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக ஒருவரை முக்கியமாக சொல்ல மறந்துவிட்டேன். அருமையான விமலா மார்ட்டின் அம்மா அவர்கள் இந்த கூடுகையினுடைய எல்லா தேவைகளிலும் அவர்கள் உடனிருந்து நம்முடைய திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளிலும் உதவி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அம்மாவையும் நான் நன்றி சொல்லுகின்றேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது சாமுவேல் தேவராஜ் ஐயா அவர்கள் ஒரு சிறிய கேமை சிறு பிள்ளைகளுக்காக, நம்ம எல்லோருமே விளையாடலான்னு சொன்னாங்க ஐயா, ஒரு சிறிய கேம் இந்த டீ அரேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெளியிலே நடைபெறும். அந்த டீ அரேஞ்ச் ஆன பின்பு அந்த கேம், அந்த விளையாட்டிலே பங்கு பெற்று நாம் தேநீர் அருந்தி நாம் கலைந்து செல்வோம். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான 2 பேருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அது கொஞ்சம் நாம் இங்கே வருவதற்கு வாகன உதவிகளை செய்த அருமையான திருமிகு உதயராஜா ஐயா அவர்களுக்காகவும், இதை நமக்கு கொடுத்து உதவிய சென்ட் மைக்கேல் இன்ஸ்டிடியூஷன் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொடர்ந்து நம்முடைய திருச்சபை அவர்கள் குடும்பத்தாருக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் ஓடியா அண்ணேட்ட கொடு இது இருக்கட்டும், இதை மட்டும் பிடி. தள்ளிக்க இதுக்குள்ளதான் போடணும். இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டு வாங்கி சாமி வாங்கிட்டு